வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி கே.எஸ். கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் காலை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணமறிந்து நாடி பிடித்து பலன் சொல்ல வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுப்படி, நாம் சென்ற வாரம் விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்களில் எங்கெங்கு நின்றால் என்ன பிரச்சனைகள் என 6ஆம் பாவகம் வரை பார்த்தோம். 6ஆம் பாவகம் வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டு அதிபர் 7ஆம் வீடு ரிஷப ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள். கழுத்துப்பகுதி, முகம், முகத்திலுள்ள எலும்புகள் போன்றவை ரிஷபராசியை குறிக்கும். விபத்தில் அடிபடுதல், விபத்தில் அடிபட்டு கோமா நிலையில் இருப்பது, தாடையில் பிரச்சனை, தொண்டையில் கோளாறு போன்ற நோய்கள் வரும். விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீடான மிதுன ராசியில் சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் வரும் வியாதிகள். நுரையீரல், ஆஸ்துமா, இருமல், மூச்சுத்திணறல் போன்றவை மிதுன ராசியை குறிக்கும். தோல் வியாதி, நுரையீரல் பிரச்சனை, தோள்பட்டையில் எழும்புதல் பிரச்சனை உருவாகுதல், மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் அதிபர் 9ஆம் வீடான கடகராசியில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று தசை நடந்தால் வரும் வியாதிகள். வயிற்று வலி, வயிற்றிருக்கும் வால்வுகள், மார்பகம், உண்ணும் உணவு செரிமானம் போன்றவை கடகராசியை குறிக்கும். மஞ்சள் காமாலை, நுரையீரல் கோளாறு, காசநோய், இருமல், மூச்சுக்குழாயில் புண், சளி தொல்லை, வலிப்பு நோய், மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் வீட்டதிபர் 10ஆம் வீடான சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் வரும் வியாதிகள். இருதயம், இரத்த ஓட்டத்தின் தன்மை, இதயத் துடிப்பு, முதுகுத்தண்டு ஆகியவை சிம்ம ராசியை குறிக்கும். மயக்கம் ஏற்படுதல், மூச்சுத்திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய், தலைவலி போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் அதிபர் 11ஆம் வீடான கன்னிராசியில் சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் வரும் வியாதிகள். வைட்டமின் குறைவு, நுண்கிருமிகள், காலரா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தோல் வியாதி போன்றவை கன்னிராசியை குறிக்கும். காலரா நோய், மார்பில் கட்டி, கண் நோய், பாதங்களில் வலி, தோல் வியாதி போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் அதிபர் 12ஆம் வீடான துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து தசை நடந்தால் வரும் வியாதிகள். மூட்டுகளில் வலி பிரச்சனை, கர்ப்பப்பையில் கோளாறு, சிறுநீர் பாதையில் கல் அடைப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய்கள் துலாம் ராசியை குறிக்கும். கண்ணில் நோய், கிட்னியில் பாதிப்பு, கிட்னிக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படும். சிறுநீர் குழாயில் புண், இன உறுப்பில் அரித்தல் போன்ற நோய்கள் வரும். இவ்வாறாக நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக 12 பாவகங்களும் விருச்சிக லக்னத்திற்கு பார்த்தோம். அதாவது ஒரு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானம், அது அடிப்படை நோய். குரு பகவான் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் அல்லது கோச்சாரத்தில் வரும் குரு பகவான் பார்வை செய்தால் நோயின் தாக்கம் தீர்ந்துவிடும். 8ஆம் அதிபதி திசை நடந்தால் பரம்பரை நோயாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை கோச்சார குரு பகவான் பார்க்கும் பொழுது அதன் தாக்கம் சற்று குறையும், முழுமையாக நீங்கிவிடாது. 12ஆம் அதிபதி திசை நடந்தால் அப்பொழுது ஆஸ்பத்திரி சென்று படுத்து கோச்சார குரு பகவானும் சுபகிரகங்கள் பார்வை பெறும் பொழுது நோயின் ஆதிக்கம், நோயின் தாக்கம் குறைந்து பரிபூரணமாகவும் குணமாகவும் வாய்ப்புண்டு. இவ்வாறு நாம் குரு பகவானை வைத்து அவரின் பார்வை குரு பார்க்க கோடி குற்றம் விலகும். ஆரம்ப நோய், மத்திமம், முடிவு நோய் என தெளிவாக அதன் தசை புத்தி அந்தரங்களை வைத்து பிரித்து அழகாக சொல்லிவிடலாம். மீண்டும் நாம் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியால் என்னென்ன நோய்கள் என்பதை அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.